கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் ஒரு முறைக்கூட்டு சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற வார்த்தையின்படி கடந்த ஆண்டுகள் முழுவதிலும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி புதிய ஆண்டுக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். புதிய ஆண்டு நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தரும், அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷம் என்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் நாம் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் நம்மேல் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும், கடந்த ஆண்டிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அவருடைய அழகான கண்கள் நம்மேல் வைக்கப்பட்ட காரணத்தினால் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை காத்தார். இந்த ஆண்டிலும் அவருடைய அழகான கண்கள் நம்மேல் வைக்கப்படும். இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தரால் தான் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த ஆண்டையும் நம் வாழ்நாளோடு கூட கூட்டி தந்திருக்கிறார். இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டிலே காணப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களை மாற்றி, கடந்த நேரத்து கலங்காத புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த புதிய ஆண்டில புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளை, முக்கியமாக 3 ஆசீர்வாதங்களை குறித்து இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11வது வசனம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கருத்து, இந்த ஆண்டு நன்மையினால் முடிசூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டு அனைத்து காரியங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சுகம், சமாதானம், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் நமக்கு உண்டாக வேண்டும். தேவ பிள்ளைகளை, கடந்த நாட்கள் கடன் பிரச்சனையினால கஷ்டப்பட்டு இருக்கலாம், வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஏன்னா அநேக குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தம் அநேக போராட்டங்களில் நாம் காணப்படலாம். இந்த ஆண்டில் கர்த்தர், இந்த ஆண்டின் முதல் நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதே அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லு என்றார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில், வேலை, வியாபாரங்கள் விருத்தியாகும். தேவ பிள்ளைகளை, அநேக குடும்பங்கள் கடனால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கடந்த ஆண்டில் கடனால் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த ஆண்டின் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் உடைய பாதையில் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வருஷத்துல நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் பிரயாசங்கள் விருத்தியடைய செய்வார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். உன் கூடை மாவி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னார்.
கையின் பிரயாசங்கள் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கணும். கையின் பிரயாசங்கள் வட்டியாய் போகக்கூடாது, வீணாய் செலவாக கூடாது, பொத்தலான பைகளிலே போடப்பட்டது போல காணப்படக்கூடாது. கர்த்தர் இந்த நாளில அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்து இந்த ஆண்டை ஆசீர்வதிப்பா. கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஈசாக்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவன் தேசத்துல, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல பெரிதான ஒரு பலன் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். கடந்த நாட்களில் உங்களுடைய தொழில தோல்வியா? நீங்கள் முயன்று தோற்று போனீர்களா? நம்முடைய முயற்சிகள் வீணாகலாம். பேதுரு அழகாக சொன்னார், ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன், ஆழத்திலே வலையை போடு என்று சொன்னார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கருத்தை இந்த ஆண்டில உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பா. நான் முதலாவதாக சொன்னேன், இந்த ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படவில்லை என்று சொன்னார். மீன் பிடிப்பதில் மிக அனுபவம் உள்ளவர் தான். நான் எவ்வளவு முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்கல, நான் மிகவும் களைப்பாகவும் இருக்கிறேன், என்னால் இனியும் முடியாது என்று சொல்லல. இயேசு சொன்ன வார்த்தை விசுவாசித்த ஆழத்துல வலைய போடு. நம்முடைய ஜீவியத்துல என்ன ஆவிக்குரிய ஆழத்துல கடந்து செல்ல வேண்டும். நான் கை கொள்ளாத சத்தியங்களை கை கொள்ள வேண்டும். பிள்ளைகளை, இங்க ஈசாக்கு அந்த தேசத்துல விதை வைத்தான். எந்த தேசத்துல? கர்த்தர் சொன்ன இடத்துல, சொன்ன தேசத்துல அவன் இறந்தான். 26ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நான் வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல மீண்டும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் பஞ்சத்துல எய்த்துக்கு சென்று விட்டார். அதனால பல பிரச்சனைகளை சந்தித்தார். ஒருவேளை ஈசாக்கும் சென்று விடக்கூடாது என்று சொல்லி ஈசாக்கோடு கர்த்தர் பேசினார். 26ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேரார் ஊருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ ஏத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. நீ ஏத்துக்கு போகாத, நான் சொல்லும் தேசத்துல குடியிரு. அந்த தேசத்துல பஞ்சம் தான். ஆனால் கர்த்தர் சொன்னா, நான் சொல்லுகிற இடத்துல தேசத்துல நீ குடியிரு. அப்படியே அவன் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தான். அந்த தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி விதை விதைத்தான். அந்த வருஷத்துல 100 மடங்கான பலனை பெற்றான். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த நாட்களில் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தோல்வியாக இருக்கலாம். அநேக பிரச்சனைகள் உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, வேலையில காணப்படலாம். இந்த நாளில அவர் சொல்லுகிற இடத்துல, நான் பேதுருவை குறித்து உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றே இல்லை என்று சொல்லி வலையை அலசி கொண்டிருந்த அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஆழத்துல வலையை போடு, ஆழத்துல வலையை போடு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொன்னார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தருவார். இந்த ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்கு கர்த்தர் சொன்ன இடத்துல குடியிருந்தான், தேசத்துல விதை விதைத்தான். 100 மடங்கான பலனை, 100 மடங்கான பலனை பெற்றான். ஆச்சரியமான காரியம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான் கிரியைகளை செய்ய முடியும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த எலிசாவுடைய வார்த்தை கேட்டு அவள் சூனைமேல் என்று அறியப்படுகிறது, அவள் வேறு இடத்திற்கு சென்றாள். 3வது வசனம் சொல்லுகிறது, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தேர் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள். இங்க நடந்தது என்ன? அங்க ராஜாவிடத்துல போய் முறையிடுகிறாள். இதுல நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, 7 வருஷம் அவளுக்கு வர வேண்டிய அந்த வருமானங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ராஜாவிடத்துல முறையிடுகிறார். அப்பொழுது அங்க கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். அந்த
அந்நேரத்தில் 4வது வசனம், அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரனாயிருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு என்றான். இப்படிப்பட்டதான ஒரு முகாந்தரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது அந்த ஸ்திரீ வருகிறார். இவளுடைய மகனைத்தான் எலிசா உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அங்கே சொன்ன போது 7வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இன்று வரை உண்டான அந்த வயலின் வருமானங்கள் அனைத்தை அவளுக்கு கிடைக்கும்படி செய். அனைத்தை 7 வருஷமாய் அவளுக்கு வர வேண்டிய அந்த வருமானத்தை ஒன்றும் குறைபடாதபடி அவளுக்கு கிடைக்கும்படி செய். அப்படியே அங்கே செய்யப்பட்டது. 7 வருஷமாய் வர வேண்டிய அந்த வருமானத்தை கர்த்தருக்கு அங்கே அந்த ஸ்திரீக்கு கிடைக்க செய்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ரூபாய்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள், இன்னும் என்ன சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். மனிதர்கள் அதற்கு காரணமா இருக்கலாம். இந்த இரவில கர்த்தர் சொல்லுகிறார், தடைப்பட்ட கடந்த நாட்களை தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில நான் உங்களுக்கு தருவேன். இந்த முதலான உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கருத்தை இன்று உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வா. இந்த ஆண்டில நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார், தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்துல விதை வைத்தான். இந்த சூனேமியாளை குறித்து நாம் பார்க்கும்போது அவள் தேவனுடைய மனுஷனுக்கு இடம் கொடுத்தாள், தேவனுடைய மனுஷனை கனப்படுத்தினாள். அங்க அற்புதம் நடந்தது. ஆனால் அதுல ஒரு பிரச்சனை வந்தாலும் மீண்டும் கர்த்தர் எலிசாவை கொண்டு கிரியை செய்தார். அந்த ஸ்திரீ தான் 7 ஆண்டுகள் பஞ்சத்து நிமித்த தூர இடத்திற்கு சென்றாலும் கூட திரும்பி வரும்பொழுது அவளுக்கான அனைத்து வருமானங்களை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார், கர்த்தர் கிரியை செய்தார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில உங்களுக்கு உண்டாகும் தேவ பிள்ளைகளே. 2வதாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டாலும் கூட அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கால் வீங்கவில்லை. 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டில கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை தருவார். வாகனத்தில், அதாவது பஸ்ல கொஞ்சம் தூர இடத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது சில மணி நேரம் பிரயாணம் செய்து இறங்கும் போது பார்த்தா என் கால் வீங்கி இருக்கிறத நான் பார்ப்பேன். அநேகருக்கு அப்படிப்பட்டதான அனுபவம் உண்டாகிறதை நான் அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். சில மணி நேரம் நாம் பயணம் செய்யும் போது நம்முடைய கால்கள் வீங்கிறது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால்கள் வீங்காதபடி காத்த கருத்தை இந்த ஆண்டில நம்முடைய சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை தருவார் தேவ பிள்ளைகளே. ஒரு சுகத்தின் ஆண்டாக எத்தனையோ மருத்துவத்தை பார்த்தும் எவ்வளவோ மருந்தை பயன்படுத்தியும் விடுதலை இல்லாதபடி வேதனைப்படுகிற சகோதரி சகோதரா, கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்லுகிறேன், நாமத்தில் சொல்லுகிறேன், கால் வீங்காதபடி காட்ட கருத்து இந்த வேளையில உங்களை அவர் தொட்டு அற்புதம் செய்வார். இந்த ஆண்டில, இந்த நாளில, இந்த ஆண்டில உங்களுக்கு பெரிதான ஒரு சுகத்தை அவர் கட்டளையிடுவார். வேதத்துல நம்ம பார்க்கும்போது அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலும் கூட அநேக காரியங்களை செய்தார். சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல நாம் பார்க்கும்போது 12 வருடமாய் பெரும்பாடு என்பது ஸ்திரீகளுக்கு தெரியும், அதனால எவ்வளவு வேதனை என்பது தெரியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில ஸ்திரீகளுக்கு கூட இப்படிப்பட்டதான பலவீனத்தில் காணப்படலாம். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆனால் அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ விசுவாசித்தது போல நீங்கள் விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே அவள் விசுவாசத்தோடு கூட 12 வருடமாய் பெரும்பாடு அவளுடைய வாழ்க்கையில, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையில் அது பெரிய பாடாய் காணப்பட்டது. தனக்கு உண்டானது எல்லாம் விட்டு வைத்து கொடுத்தார். இன்றைக்கு அப்படித்தான் தேவ பிள்ளைகளை அநேக பேருக்கு நான் கடந்த செய்தியிலும் சொல்லி இருக்கிறேன்.
நான் மருத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல. மருத்துவத்தினாலே நமக்கு சில பயன் இருக்கலாம், ஆனால் அதிலும் கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் நடக்கும். இங்க இவள் வைத்தியருக்கெல்லாம் தனக்கு உண்டானது எல்லாம் விட்டு வைத்தியருக்கு கொடுத்த சற்றாயிலும் குறையவில்லை. இந்த அனுபவத்தில் நீங்கள் காணப்படலாம். அநேக மருத்துவரை நாடி இருக்கலாம், மருந்துகளை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விடுதலை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திர தொங்கலை தொட்ட பொழுது அவருடைய வல்லமை இறங்கிற்று, அற்புதம் நடந்தது. அங்க 48வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும். அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நமக்கு சுகம் கிடைக்கிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். தேவ பிள்ளைகளை, இன்னும் கூட லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாது கூனியாயிருந்தாள். அவள் எவ்வளவேனும். இதை படிக்கும் போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன், சபையிலும் சொல்லுவேன். இன்றைக்கு ஆலயத்திலே கடந்து செல்வதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு அநேகர் வாஞ்சை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் கூட பரிசுத்த ஓய்வு நாளிலே சொந்த பேச்சை பேசுகிறார்கள், இஷ்டமான இடங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆலயத்திற்கு ஆத்துமாக்கள் வருவது குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேக சர்வே சொல்லுகிறது. வெளிநாட்டில எல்லாம் ஆலயத்தில் ஆட்களே எல்லாம் இருந்தாலும் வயதானவர்கள் இருக்கிறார்களா? ஆனால் இந்த வேளையில நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம ஆலயத்துல இருக்கணும். ஒருவேளை கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளில் நீங்கள் ஆலய ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணிருந்தா, விட்டிருந்தா, இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுங்கள். அதெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். அது உண்மையான ஒரு காரியம். வீணா எனக்கு ஆராதனை, மனித பாரம்பரியத்தின்படி வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வீணான ஆராதனை இருக்கிறது, புத்தியுள்ள ஆராதனை இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். ஆராதனையில நீங்கள் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டில அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இந்த 18 வருடமா எவ்வளவே நிமிர முடியாத, நடக்க முடியாத ஒரு சூழலை அவள் ஆலயத்தில் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அற்புதம் அந்த நேரமே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் மேல் அவர் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருடமாயிருந்த வியாதி மாறிற்று. 12 வருடமாயிருந்த வியாதி மாறிற்று. கடந்த நாட்களில, கடந்த ஆண்டுகளில நீங்கள் வியாதியினால் கஷ்டப்படலாம். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிதான ஒரு விடுதலை தருவார். இன்றைக்கே தருவார், இப்பொழுதே தருவார். கர்த்தர் அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என்ன யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் எப்படியாய் வாசிக்கிறோம், 38 வருடம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, 8வது வசனம் சொல்லுங்க, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நான் 2வதாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய காரியம், சுகம் தருகிற ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் காணப்படுகின்ற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக நம்மை போஷிக்கிற ஆண்டு, நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. வீண் செலவுகள் இல்லாதபடி நம்முடைய வருமானங்கள் இந்த ஆண்டிலே ஆசீர்வதிக்கப்படும். கடன்கள் தீரும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அமிழ்ந்து போன கோடாரியை மிதக்க செய்த கர்த்தர், அமிழ்ந்து போயிருக்கிற தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று இந்த ஆண்டில உண்டாக கர்த்தர் கிரியை செய்வார். 2வதாக சுகம் தருகிற ஒரு ஆண்டு. 3வதாக 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல
கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்ததினால் தேசம் அமெரிக்கா இருந்தது. அமெரிக்கா என்பது சமாதானம். அந்த வருஷங்களிலே, அதற்கு முன்பாக சொல்லப்பட்டு இருக்கிற முதல் வசனத்தின் பிற்பகுதி, இவனுடைய நாட்களிலே தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. ஆசா ராஜா ஆட்சி செய்த நாட்களிலே 10 வருஷம் மட்டும். அது ஒரு பெரிய காரியம், கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியம். ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் எந்த யுத்தமும் இல்லாதபடி, எந்த ராஜாவும் எதிராக வராதபடி 10 வருடங்கள் காணப்பட்டது என்று சொன்னால் அது கர்த்தருடைய பெரிதான காரியம். அமெரிக்க சமாதானம். 2வது வசனம் சொல்லுகிறது அதற்கு காரணத்தை. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். இந்த ஆண்டு ஒரு சமாதானம். 3வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் சமாதானத்தை தருகிற ஆண்டு. அநேக பேர் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள். சமாதானத்திற்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் சமாதானம் இல்லாதபடி வேதனையை விட்டு இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டின் முதல் நாளில, இந்த இரவு வேளையில சொல்லுகிறேன், இந்த ஆண்டில நமக்கு பெரிதான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவா. இழந்து போன சமாதானத்தை தருவா. கடந்த நாட்களில, கடந்த ஆண்டுகளில நாம் சமாதானம் இல்லாதபடி தவித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஆனால் ஆசார் ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு ஆசா தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அப்படி நம்ம செய்வோம்னு சொன்னா நமக்கு பெரிதான ஒரு சமாதானம் உண்டாகும். சமாதானம் என்பது இந்த உலகத்தினால. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உலகத்துல சில காரியங்கள் மூலம் சில சமாதானங்கள், தற்காலிகமான சமாதானங்கள் நமக்கு உண்டாகலாம். ஆனால் ஒரு முழுமையான சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வருமா? என் குடும்பத்துல ஒரு சமாதானம் வருமா? என் பிள்ளையுடைய ஒரு வாழ்க்கையில சமாதானம் வருமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை இந்த ஆண்டில, அங்க ஆசார் ராஜாவுடைய நாட்களில தேசம் அமெரிக்கா இருந்தது. 10 வருஷம் சமாதானத்தோடு இருந்தது. அவர் சமாதானத்தை தருகிற கர்த்தர். ஆசாராஜுடைய நாட்களில், அந்த வருஷங்களிலே சமாதானம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு சமாதானத்தை தருவார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் எப்பொழுதும் செய்தியினுடைய 2 பகுதியை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறதுல எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அது எப்பொழுது ஆசீர்வதிப்பார், அதுதான் ஒரு முழுமையான செய்தி. கர்த்தர் இந்த ஆண்டில உங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வதாக நமக்கு சுகத்தை தருவா. சுகத்தை தருவா. அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு வஸ்திரத்தை உங்களை தொட்டாள். 18 வருடமாய் பலவீனத்தின் ஆவினால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ ஆலயத்தில் இருந்தாள். 38 வருடமாய் இருந்தவன் இந்த பெதஸ்தா குளம் அருகில ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு காணப்பட்டான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா அதற்குரிய ஒரு தகுதி நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளை, இங்க சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனம் அவருடைய ஜனமா இருக்கணும். அவருடைய ஜனம்னா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் அவர் சமாதானத்தை தருவார். அவர் சமாதானத்தின் தேவ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், தருகிறேன் என்று சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 165வது வசனம், வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 165வது வசனம்,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த ஆண்டில வேதத்தை நேசிங்க தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிங்க, வேதத்தை அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுங்க, நாள்தோறும் வேதத்தை வாசிங்க. நேரத்தை வீணாய் செலவு பண்ணாதபடி இந்த நாளில, இந்த ஆண்டின் முதல் நாள் இரவு வேளையில உங்களை ஒப்பு கொடுங்க. நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், நான் இவ்வளவு நேரம் வேதம் வாசிப்பேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திட்டமாய் சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். 128 சங்கீதம் நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இறுதி கடைசி வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். யார் காண்பாய்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான சமாதானம் உண்டாகும். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கிருபையா நமக்கு இந்த புதிய ஆண்டை கர்த்தர் தந்திருக்கிறார், நாம் வாழ்வாளோடு கூட கூட்டி தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், கடந்த நாட்களில ஒரு புதிய ஆண்டை நான் காண்பேனா, என்னுடைய சரீர பலவீனம், என்னுடைய வியாதி புதிய ஆண்டுக்குள் என்னை கொண்டு செல்லுமா, நான் மரித்து போவனா என்று நினைத்திருக்கலாம், அழிந்து போவனா என்று நினைத்திருக்கலாம். ஆனா கிருபையாய் காத்து புதிய ஆண்டை தந்திருக்க, அந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவா. 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டில வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆண்டில் அவருடைய கண்கள் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம மேல் வைக்கப்படும், நம்முடைய குடும்பத்தின் மேல் வைக்கப்படும். முதலாவதாக வருமானத்துல ஒரு ஆசீர்வாதம், நம்மை போஷிக்கிற ஒரு ஆண்டு, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகிற ஆண்டு. 2வதாக நமக்கு சுகம் கிடைக்கிற ஒரு ஆண்டு. 40 வருஷம் வனாந்தரத்துல வழி நடத்தப்பட்டாலும் கால் வீங்காதபடி காத்த கருத்து நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை மாற்றி விடுதலை தருவா. 3வதாக இது ஒரு சமாதானத்தின் ஆண்டு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தர விரும்புகிறார். அவர் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆசாராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமான நன்மையானதை செய்யணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும், நேசிக்கிறவர்களா இருக்கணும், அவருடைய ஜனமா இருக்கணும். அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கும் என்று சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னார், நமக்கு பெரிதான ஒரு சமாதானத்தை தருவார். நான் ஜெபிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான புதிய ஆண்டின் முதல் நாள் இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீர் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தி ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நீர் கிருபை செய்தீர். எங்கள் வாழ்நாளோடு கூட இந்த புதிய ஆண்டை கூட்டி தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டு, இந்த வருஷம், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது நாமத்தில் செபிக்கிறேன், வாழ்த்துகிறேன் அப்பா. கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனே, நீர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தரப்பா. அந்த வருஷம் ஈசாக்குக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தொழில் வேலை வியாபாரங்கள் விருத்தி அடையட்டும் அப்பா. கர்த்தாவே, கடன்கள் தீரத்தக்கதாக நல்ல வருமானங்களை கொடுத்து இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்படி இந்த ஆண்டு சுகத்தின் ஆண்டாக இருக்கட்டும் அப்பா. எவ்வளவோ மருத்துவத்தை நாடியும் தேடியும் மருந்துகளை பயன்படுத்தியும் விடுதலை இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக உம்முடைய வல்லமை சரீரத்தில் இறங்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. எழுந்து நட என்று சொன்ன வல்லமை வெளிப்படட்டும். 12 வருடம், 18 வருடம், 38 வருடம் வியாதியா இருந்தவர்களை சுஸ்தப்படுத்திய வல்லமை இந்த வேளையில பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். இது ஒரு விடுதலையின் ஆண்டாக, ஒரு சுகத்தின் ஆண்டாக இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டும். அப்படியே நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அப்பா. அந்த வருஷம் ஆசாராஜாவுக்கு அமெரிக்கா இருந்தது போல இந்த வருஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அமெரிக்கை ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே உள்ளத்திலும் குடும்பத்திலும் உடைய சமாதானம் வெளிப்படட்டும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் அப்பா. வேதத்தை நேசிப்பவர்களுக்கு ஒரு சமாதானத்தை அருளி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
கர்த்தாவே, பெரிதான வருமானங்கள், பெரிதான ஆசீர்வாதம், சுகம், சமாதானம் உண்டாகட்டும். அப்படி நீ செய்ய போறக்கா நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.